சென்னையில் லயோலா கல்லூரியிலிருந்து நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? போலீசாரினுடைய பாதுகாப்பு பணிகள் எந்த அளவு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று தொடங்குகிறது. தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில். இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லயோலா கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கக்கூடிய பணியில் தேர்தல் அதிகாரிகளும் அதே போல காவல்துறையினரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் மட்டும் 445 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்தில் மட்டும் துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மத்திய சென்னை தொகுதி என்பது ஒரு ஸ்டார் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது திமுக சார்பில் தயாநிதி மாறனும் அதே போல அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பில் தேமுதிக வேட்பாளராக பார்த்தசாரதியும் பாஜக வேட்பாளராக வினோஜ் பி செல்வமும் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய தேர்தல் முகவர்கள் அடையாள அட்டை காட்டிய பிறகே உள்ளே செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய சென்னை தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 53.96% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மத்திய சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும், அதன் பிறகுதான் மற்ற வாக்குகள் எண்ணப்படும். அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது.